Hi students, today we are going to discuss about the new lesson, the name of thermal physics. So thermal physics, in this lesson we will learn about the temperature, thermal energy, equilibrium of temperature, thermal equilibrium, and then Kelvin, absolute temperature, and then related to the thermal physics. ஓகேங்களா? ஸோ அதில் thermal physicsங்கிறதுல டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன, and then thermal energyனா என்ன, what is the difference between the thermal energy and temperature, and then absolute temperature of Kelvin, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜூல்ஸ்லா, கெல்வின்ஸ்லா, இதில் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, ஐடியல் கேஸ், ரியல் கேஸ், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், இப்படி இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்னும் பொழுது சன் இஸ் த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். ஸோ நம்ம எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் சன்னு தான் வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸ். ஓகேங்களா? அதில் தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ், டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். ஸோ தெர்மல் எனர்ஜி வந்து ஒரு காரணம். ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ், டெம்பரேச்சர் இஸ் தி எஃபெக்ட். இதனுடைய எனர்ஜியோடைய எஃபெக்ட் தான் வந்து டெம்பரேச்சர். தெர்மல் எனர்ஜியோட எஃபெக்ட் வந்து டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ sun is the primary source of all living things for the thermal physics, and thermal energy is the cause and the temperature is the effect. Okay, so next one பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர்னா என்ன. ஸோ டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. ஒரு பாடி வந்து ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் இல்லாமல் லைஃப் போகுமா அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் இல்லாமல் நம்மளால் லைஃப் போகாது. ஸோ ஒரு தெர்மல் எனர்ஜி பக்கத்தில் ஹியூமன் பீயிங்ஸ் நிற்கிறது, இல்லை கிச்சனில் கொண்டு போய்ட்டு ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அந்த பொருளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணும்பொழுது என்னாகும், நம்ம ஹீட் பண்ணுறக்கூடிய ஆப்ஜெக்ட்லேருந்து அதுக்கு நியராக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பக்கத்தில் ஹீட்டுக்கு வந்து என்னாகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா. ஸோ நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த உட்டனில் வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர், அதாவது ஹீட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அனதர் எண்ட் ஆஃப் த வுட்டு வந்து ஹீட் ஆகுமா, அதாவது ஹீட் அந்த டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அப்படி டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த டெம்பரேச்சருங்கிறது என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. ஒரு பாடியோடைய ஹாட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். The temperature is higher for a hotter body than for a கோல்டர் பாடி. டெம்பரேச்சர் வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹாட்டர் பாடியில் டெம்பரேச்சர் கிரேட்டராக இருக்கும், அண்ட் கோல்டர் பாடியில் டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும். ஸோ இதுதான் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ டெம்பரேச்சருக்கு ஃபார் த டெம்பரேச்சர் ஃபார் மெனி டெஃபினேஷன்ஸ் இஸ் ஹேவ். ஸோ நம்மக்கிட்ட நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது டெம்பரேச்சருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்றுனா இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் வெதர் எ பாடி இஸ் in thermal in equilibrium or not with the surroundings. ஸோ இப்போ இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா it is also defined as the property which determines whether a body is in equilibrium or not with the surroundings கூட அந்த ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சர், தட் மீன்ஸ் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா ஹையாக இருக்கா அப்படிங்கிறது கூட என்னன்னா டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ அனதர் ஃபர்தராக இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஃபர்தர் த டெம்பரேச்சர் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் கூட என்ன தான் டெம்பரேச்சர் தான். ஓகேங்களா? So it is also defined as the property which determines whether a body is in equilibrium or not with the surroundings. Temperature is the property which determines the direction of flow of heat. It is a scalar quantity. Temperature அப்படிங்கிறது ஒரு scalar quantity. So the SI unit of Kelvin is SI unit of temperature is Kelvin. But commonly we used some units
செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ டெம்பரேச்சருக்கு நமக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. அதில் ஒரு டெஃபினேஷன் என்னென்னா டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி இஸ் த டெம்பரேச்சர். அப்படி இல்லைன்னா இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் வெதர் எ பாடி இஸ் இன் ஈக்விலிபிரியம். அடுத்த டெஃபினேஷன் என்னென்னா டெம்பரேச்சர் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஓகேங்களா. ஸோ அப்போ it is a scalar quantity. Then SI unit of temperature is Kelvin. In commonly we used some units that Celsius and degree Fahrenheit. Celsius and degree Fahrenheit இதெல்லாமே என்னது அதுக்கான யூனிட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது absolute scale of temperature Kelvin. So the temperature measured in relation to absolute zero using the Kelvin scale is known as absolute scale temperature. டெம்பரேச்சர் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது மெஷர்ட் இன் ரிலேஷன் டு அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோவை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிலேட் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அந்த யூஸிங் த கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேலில் ஜீரோவை யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்சல்யூட் ஸ்கேல். அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர். ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் temperature. ஓகேங்களா. it is also known as the thermodynamic temperature. it is also known as the thermodynamic temperature. The temperature measured in relation to absolute zero using the Kelvin scale. Kelvin scale யூஸ் பண்ணி ஒரு absolute zero temperature கூட நம்ம ரிலேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் that is called as absolute scale of temperature. it is also known as thermodynamic temperature. it is also known as thermodynamic temperature. Then each unit of thermodynamic temperature. ஸோ அப்போ thermodynamic உடைய டெம்பரேச்சர் நம்ம டிஃபைன் பண்ணோம். each unit of thermodynamic scale of temperature. each unit of thermodynamic scale of temperature is defined as the fraction of 1 divided by 273.16 part of the thermodynamic temperature of triple point of water. triple point of waterன்றது எப்போ வந்து நமக்கு கிடைக்குமோ அந்த டெம்பரேச்சர்லேருந்து 1/273.16 பார்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் thermodynamic scale of temperature அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ 1273.16 அப்படிங்கிறது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அதில் 1 டிவைடட் பை இந்த பாயிண்ட் இந்த ஃப்ராக்ஷன் நம்ம கொடுக்கறது தான் என்னது தெர்மோடைனமிக் ஸ்கேலு. ஓகேங்களா. தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. 0 Kelvin is absolute scale of temperature of the body. Temperature difference அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது temperature difference of 1 degree Celsius. 1 degree Celsius. Temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. 0 Kelvin is the absolute scale of temperature of the body. 0 Kelvin அப்படிங்கிறது என்னன்னா absolute scale of temperature of the body. அந்த பாடியோடைய absolute temperature 0 Kelvin சொல்கிறோம். 1 degree Celsius எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1 Kelvinக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the relation between the different types of scale of temperature. ஸோ different types of scale of temperature நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரியும். ஸோ அதனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன செல்சியஸ் அண்டு கெல்வின். செல்சியஸ்க்கும் கெல்வின்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வினை செல்சியஸாக மாற்றணும் செல்சியஸை கெல்வினாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் செல்சியஸ் வேல்யூ கூட என்ன செய்யணும் 273 ஆட் பண்ணணும். சப்போஸ் செல்சியஸ் டு கெல்வின்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் கெல்வின் டு செல்சியஸ் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்னா கெல்வின் -273 போட்டால் நமக்கு செல்சியஸ் வேல்யூ கிடச்சிரும். தென் வந்து ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். ஃபாரன்ஹீட்டுக்கும் கெல்வினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கெல்வின் K is equal to Fahrenheit plus 463 into 5/9. F Fahrenheit value plus 460 into 5/9. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நமக்கு சம்மு கேட்கலாம். ஓகேங்களா. செல்சியஸ்க்கும் கெல்வின்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கெல்வின்ஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் 273. கெல்வின்ஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் 273. ஃபாரன்ஹீட்டுக்கும் கெல்வின்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கெல்வின்ஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் ப்ளஸ் 460 into 5/9.
Fahrenheit + 460 × 5/9 ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பும் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 கெல்வின் செல்சியஸ் எந்த செல்சியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the absolute 0 Kelvin is equal to -273 degree Celsius. Absolute 0 Kelvin is equal to -273 degree Celsius. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இதில் டெம்பரேச்சர்னா என்ன, அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்றது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெம்பரேச்சர்ஸோடைய டெஃபினேஷன் ப்ளஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு அண்ட் தென் இந்த டெம்பரேச்சருக்கான அப்சல்யூட் ஸ்கேலுக்கான டெஃபினேஷன், இதை வந்து இன்றைக்கி டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.